லைவ் அப்டேட் இப்போ ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அந்த நரேஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது இப்போ ஜாக்லின் சௌந்தர்யா ஜெயிலில் இருக்காங்க. அப்போ வந்து அருண் வர்றாரு. ஒரு நிமிஷம் கேட்டுருங்க. அவன் திருப்பி 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 இங்க பாரு எது பெரிய பிரச்சனைன்னு அவன் முடிவு பண்ணி முத்துக்குமரன் முடிவு பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. மெஜாரிட்டி வரமாட்டேன்னா நான் தான் சொன்னேன்ல, யார் இங்க உள்ள போகணுமோ கை தூக்குங்கன்றப்ப நான் தான் ஒரு பேர் சொல்றேன்ல, அப்ப கை தூக்க வேண்டியதானே. ஏன்னா முத்து தான் உள்ள போகணும், நான் ஏன் மந்திரி. அருண் வந்து மஞ்சிரியை சொல்றாப்ல, ஆனா முத்து தான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்றான். இந்த இடத்துல சௌந்தர்யா சொல்றத நல்லா கேட்டுங்க. கை தூக்கணும், முத்து எதுக்கு உள்ள அவன் எதுக்கு உள்ள போகணும் கேட்டீங்களா? முத்து எதுக்கு உள்ள அவன் எதுக்கு உள்ள போகணும் கேட்டீங்களா? முத்து எதுக்கு உள்ள போகணுங்கிறாங்க. அவன் எல்லாத்தையும் தப்பு 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 தப்பா மாத்தி விடுறான்ல. இப்போ எல்லாத்தையும் தப்பு தப்பாக மாற்றி விடுறது ஜாக்லின் வந்து முத்துக்குமரனுங்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் தப்பு தப்பாக மாற்றி விடுறது யாருன்னா இந்த ஜாக்லின் தான். கூடையே இருந்து ஜாக்லின் வந்து குடி பறித்து விட்டுருச்சு. சௌந்தர்யா கூட இருந்து ஜாக்லின் வந்து சௌந்தர்யா குழியை பறித்து விட்டுருச்சு அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். சொல்கிறேன், தப்பாக மாற்றி விடுறது பெருசா, தப்பு பண்ணது பெருசா? கேட்டிங்களா? தப்பை மாற்றி விடுறது பெருசா, தப்பு பண்ணது பெருசா? தப்பு வந்து பண்ணிட்டாங்க, அந்த தப்பு வந்து ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு மாற்றி விட்டு முத்துக்குமரன் தப்பே பண்ணாதவன் மேலே ஒரு பழியை தூக்கி போட்டால் அது எப்படி இருக்கும்? அந்த வேலையை தான் ஜாக்லின் வந்து பண்ணுது. யாரு தப்பு பண்ணா? ஏன் அப்ப கை தூக்கல? முடிஞ்சா யார் தப்புனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சவுண்டு நான் தான் தப்புனேன்னு சொல்லி அது ஒத்துக்கிட்டு அது ஜெயிலுக்கு வருதுங்க. ஜெயிலில் உட்காந்துருக்கு. நீ எதுக்கு உள்ளே வந்து உட்காந்துருக்க ஜாக்லின்? அதான் அருண் கேட்குறேன், நீ எதுக்கு உள்ளே வந்து உட்காந்துருக்க? தப்பு பண்ணதே சௌந்தர்யா, அதுவே தப்பை வந்து ஏற்றுக்குச்சு. முத்துக்குமரன் தப்பு சௌந்தர்யா பண்ணிடுச்சு. இந்த மாதிரி அப்படி வந்து அடிக்க போனது தப்பு, இந்த மாதிரி சாவடிச்சணும்னு சொன்னது தப்பு. அதனால் வந்து சௌந்தர்யா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் ஒத்த காலம் நிற்கிறான். அதை வந்து சௌந்தர்யா தப்பை வந்து உணர்ந்துருச்சு. நான் ஜெயிலுக்கு போகிறேன், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து ஜாக்லினுக்கும் தர்சிகா பிரச்சனையில் நான் வந்து உள்ளே போயிருக்கக்கூடாது, நான் வந்து புறவாக்கி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ சௌந்தர்யா என்ன பண்ணி ஜெயிலில் இருக்குது. இந்த ஜாக்லின் எதுக்கு உள்ளே வந்து உட்காருது? இதுதான் வந்து பிரச்சனையே. இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் யார் தெரியுமா? இந்த ஜாக்லின் தான். ஜாக்லின் தான் காரணம். முத்துக்குமரன் கேமை கரெக்டாக கொண்டு போகிறான். இப்போ சௌந்தர்யா தப்பு பண்ணிடுச்சு. அப்போ தப்பு பண்ண சௌந்தர்யா மேலே நம்ம வந்து இப்போ கரெக்டாக வந்து அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா வர்ற ஆபத்து வந்து கொஞ்சம் குறையும். அப்படி இல்லைன்னா வர ஆபத்து அதிகமாகும். இந்த கேமுக்கு முழுக்க பின்னணியில் இயக்கிறது வந்து ஜாக்லின் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தான் முத்துக்குமரன் அந்த விஷயத்தை வந்து சொல்கிறான். அதை சவுண்டு ஏற்றுக்குச்சு. ஆனால் ஜாக்லின் என்ன பண்ண திருப்பினா முத்துக்குமரன் தான் வந்து ஜெயிலுக்கு போகணுமா? எந்த தப்பும் பண்ணாத முத்துக்குமரன் ஜெயிலுக்கு போகணுமா? என்னென்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.